குருவே சரணம். குருவின் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார். ஜெயகுரு ராயா. உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களுக்கு யோகிராம் சுரத்குமார் முதியோர் இல்லத்தின் சார்பாக உங்கள் அத்தனை பேர்களுக்கும் வணக்கங்கள் பல கோடி. ஆங்கில ஆண்டு 2024 பிப்ரவரி மாதம் 3ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது தை மாதம் 20ஆம் நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் என்று பார்க்கும் பொழுது காலை 6:36 அதே போல் சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக விட்டு கொடுத்து போவது மிகவும் நல்லது. இன்றைய நாளை பொழுதும் ஏதாவது ஒரு பகவானுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருப்பது சிறப்பு. அருகிலுள்ள விநாயகர் கோயிலுக்கு சென்று அங்கே ஒரு அகல் விளக்கு வைத்து விட்டு வந்தால் இந்த சந்திராஷ்டம தினம் உங்களை ஒன்றும் செய்யாது. 3/2/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 3/2/2024 இன்று சனிக்கிழமை. இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசி நேயர்களுக்கும் பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனதளவில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், ஒரு நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரவு நிறைந்த ஒரு நாள். மனிதருக்கு மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே இன்றைக்கி கிடைக்கும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மற்றவர்களுக்கு உதவி செய்யும்போது மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா இன்றைய நாள் வெற்றி கிடைக்கும். அதே போல் வியாபாரத்தில் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்குது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக இன்று கிடைக்கும். உலகெங்கும் வாழும் ரிஷபராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக முடியும். உங்களுக்கு நீண்ட நாள் திருமணம் வரன் அமையும். அதே போல் வியாபார பணிகளில் கொஞ்சம் நிதானமாக செயல்படுவது நல்லது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் பொறுமையாகவும் நிதானத்துடனும் அதே போல் பதற்றம் இல்லாமல் வேலைகளை செய்ய வேண்டும். மேலும் கடன் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளாரே உங்களுக்கு ஒரு அந்யோன்யம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாள பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காணும். வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது ஜாக்கிரதையாக இருங்க. உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு லாபம், அதிகப்படியான லாபம் கிடைக்கும். 1க்கு 2 மடங்கான லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் நீங்கள் முதலீடு செய்வீர்கள். விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகள் என்று இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடியே, திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடத்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. வருமானம் உங்களுக்கு பல வழிகளில் வருவதற்குண்டான வாய்ப்பு. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீர்கள். ஆன்மீக காரியங்களுக்கு செலவு செய்யக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கடகராசி நேயர்களே, உங்கள் உற்றார் உறவினர் வருகையால் உங்களுக்கு மன மகிழ்ச்சி, சந்தோஷங்கள் கிடைக்கும். அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பு பெற்றுத்தரும். உடல் ஆரோக்கிய குறைபாடு இருந்துச்சுன்னா அது மேம்பாடுகள் அடைவதற்குண்டான வாய்ப்பு. கடன் தொடர்பான பிரச்சனைகள் உங்களுக்கு ஒரு கட்டுக்குள் வரும். வியாபார நிமித்தமாக உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். வியாபார நிமித்தமாக ஆலோசனைகள் பெறுவீர்கள். அதே போல் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, சுகம் நிறைந்த நாள். அதே போல் மறைமுகமான எதிர்ப்புகள்லாம் விலகக்கூடிய நாள். வியாபாரத்தில் ஒரு மாற்றமான சூழல் ஏற்பட்டு லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அதே போல் மாமனார் வழியில், பெற்றோர் வழியில் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. மேலும் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கண்டிப்பாக கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் எதுலேயுமே கொஞ்சம் சிந்தித்து செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு வெற்றிகளை அள்ளித்தரும். எதிர்பாராத தன வரவுகள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது. கணவன் மனைவிக்கிடையே கண்டிப்பாக அந்யோன்யம், நெருக்கம் அதிகரிக்கும். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகம் உங்களுக்கு வெற்றிகள் ஏற்படுத்தியிருக்கும்.
அதே போல் பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை வண்டி வாகனம் வாங்குவதற்குண்டான யோகங்கள் இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் துலாம் ராசினியர்களே, நீண்ட நாளாக நீங்கள் எங்கேயாவது உதவிகளை எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த உதவிகள் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. சிந்தனைகள் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள் நீங்கி ஒரு தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பு. உடல் ஆரோக்கியம் குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவமனைக்கு சென்று ஆலோசனை செய்து கொள்ளுங்கள். முடிக்க முடியாது நினைச்சிட்டு இருந்த எல்லா காரியங்களுமே முடிப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதே போல் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல் கிடைக்கும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசினியர்களே, சுபகாரியம் தொடர்பாக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றி அடையும். அதே போல் இன்றைக்கி பொறுமையுடன் இருக்கணும், அமைதியாக இருக்கணும். விட்டு கொடுத்து போனீங்கன்னா இன்றைய நாள் சூப்பராக இருக்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மேலதிகாரி இந்த கருத்து வேறுபாடெல்லாம் போகும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் 1க்கு 2 வகையான லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் நெருக்கமானவர்கள் மூலம் உங்களுக்கு வெற்றிகளை அதிகரிக்கும். ஆன்மீக சுற்றுலா பயணம் செய்வதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. ஆடை ஆபரண சேர்க்கை சேர்வதற்குண்டான வாய்ப்பெல்லாம் இன்றைக்கி இருக்குது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இன்றைக்கி ஒரு உழைப்புக்கேற்ற ஊதியம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கை, தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் எல்லாமே வரக்கூடிய தினமாக இந்த தினம் இருக்கிறது. நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடக்கும். நண்பர்களிடத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீர்ந்து ஒரு சுமூக உறவு ஏற்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது. சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு செல்வாக்கு சொல்வாக்கு எல்லாமே அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசினியர்களே, தடைப்பட்ட தனவரவு எல்லாமே கிடைக்கும். அதே போல் வாகனங்கள் மூலம் உங்களுக்கு அதிகப்படியான லாபங்கள், வியாபாரத்தில் லாபங்கள், புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறைபாடு நீங்கி உடல் ஆரோக்கிய மேம்பாடு அடையும். அதே போல் வீடு வாங்குவதல், மனை வாங்குதல் இது எல்லாமே இன்று நடைபெறும். வண்டி வாகனம் வாங்குவது எல்லாமே யோசனைகள் அதிகரிக்கும். வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்பராசினியர்களே, இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களோட திறமைகளை வெளிப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். தயவுசெய்து பயன்படுத்திக்கங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்பாக இருக்கிறது. அதே போல் வெளியூர் பொருட்கள் வெளிநாட்டிலிருந்து மகிழ்ச்சியான செய்திகள் எல்லாமே வந்து சேரும். வெளிநாடு பயணம் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வெளியூர் பயணங்கள் மூலம் ஒரு அனுகூலமான வாய்ப்பு இன்று கிடைக்கும், பயன்படுத்திக்கங்க. உடன் பிறந்துள்ள இந்த கருத்து வேறுபாடு கண்டிப்பாக நீங்கி ஒரு ஒற்றுமை அதிகரிக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபங்கள் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். உலகெங்கும் மேலும் மீன ராசினியர்களே, உங்கள் குடும்ப உறுப்பினர் எண்ணங்களை நீங்கள் புரிந்து அதுபடி நடந்துக்குவீங்க. வீட்டிற்கு தேவையான அனைத்து வகையான வசதிகளையுமே செய்வதற்குண்டான நல்ல நாள். தேவையில்லாத விவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. அதே போல் அக்கம் பக்கத்தினரிடம் அனுசரித்து போவது மிகவும் நல்லது. வியாபாரத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் ஏற்பட்டாலும் லாபங்கள் குறைவிருக்காது. சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாக உங்களுக்கு முடியும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் போது கொஞ்சம் கவனம் தேவை. வியாபாரத்தில் லாபங்கள் அதிகமாக கிடைக்கும். இன்றைய நாள் ஒரு வெற்றி மிகுந்த ஒரு நல்ல நாளாக இருக்கிறது. நேரிலே நாங்கள் ஒரு முதியோர்களை நடத்தி வருகிறோம், அன்னதானங்கள் செய்கிறோம். உதவி செய்ய நினச்சா தயவுசெய்து செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். நாங்கள் மேலும் ஜோதிடம் பார்க்கிறோம், சோழி பிரசனம் பார்க்கிறோம். தேவைப்படுவோர் தொடர்பு கொள்வோம். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக, ஒரு இன்பமான நாளாக, நீங்கள் நினைக்கின்ற காரியங்கள் நினைத்தபடி நடக்க எல்லாம் வல்ல பகவானை வேண்டிக் கொள்கிறேன். யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார், யோகிராம் சரத்குமார். ஜெய குரு ராயா.